கிரேட் 12 சிபிஎஸ்சியில் டிஃப்ரென்ஷியபிலிட்டியில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் மிஸ்செல்லினியஸ் 22. இந்த மாடல் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு கிவன் ஃபஸ்ட் லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இது தானே கிவன். ஆக்சுவலி இப்போது நம்மளுக்கு என்னென்னா இங்கே இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் இன்னொரு பேர் ஒய் டூ, இது வந்து ஒய் ஒன். சரியா? அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இ பவர் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? இ பவர் எக்ஸுக்கு வந்து இ பவர் எக்ஸ் தான். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா, இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/√(1 - x²). இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும்? y1 இஸ் ஈக்குவல் டு, இது ஃபுல்லாகவே எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. இ பவர் ஏ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இ பவர் எக்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டா அதே தான் திருப்பி இ பவர் ஏ இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து கோ ஃபார் இன்டர்னல் டிஃப்ரென்ஷியேஷன். இன்டர்னல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஏ வந்து கான்ஸ்டன்ட்டு, இங்கே ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட்னா மல்டிப்ளிகேஷன். ஏ கான்ஸ்டன்ட்டு, அது வேரியபிள் கூட இருக்குது, அதனால் ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸோட ஃபார்முலா -1/√(1 - x²) as per the formula of cos inverse x. இப்போ இந்த √(1 - x² இருக்கு இல்லையா, அது இந்த சைடு வந்துடும். அப்போ √(1 - x² இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு, இந்த ஏ இருக்குல்ல, a இன்ட்டு -1 - a இன்ட்டு இ பவர் ஏ இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போது இந்த இ பவர் ஏ இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 - x² y1 இஸ் ஈக்குவல் டு -a இன்ட்டு, இந்த எல்லோ கலரில் ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலாக ஒய் போட்டுக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இப்போது நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணால் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். அப்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டால் இங்கே ஸ்கொயர் வரும் இல்லைங்களா, ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் எனக்கு? 1 - x². அப்புறம் வந்து y1 ஸ்கொயர் பண்ணால் y1² இஸ் ஈக்குவல் டு -aவை ஸ்கொயர் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகிடும்? a² வந்துடும். y² பண்ணால் y². இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பண்ண போகிறேன். இதை மேலே கட்டாமல் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. சரிங்களா? ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 1 - x² வந்து யூவாக கன்சிடர் பண்ணணும், y1² வியாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா யூவி இது ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ சைடு ஒர்க் பாருங்களேன். லெட் u இஸ் ஈக்குவல் டு 1 - x², v is equal to y1². u dashனா constant 1, single will become 0, minus x² பண்ணால் 2x. அப்போ 0 - 2x 2x. அதே மாதிரி v dash y1² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x power n ஃபார்முலா n into x power n 2 முன்னாடி வந்துடும். அப்போ 2 into y1, அப்புறம் உள்ளே இருக்கிற y1 திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2. இப்போது ஃபார்முலா என்ன? uv dash plus vu dash. ஓகேங்களா? அப்போது யூ இங்கே பாருங்கள், இது யூ இது வீன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ யூனா 1 - x², வி டேஷ்னா 2 into y1 into y2. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் வினா என்ன? y1² இன்ட்டு யூ டேஷ்னா -2x இஸ் ஈக்குவல் டு, இந்த a² y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். a² கான்ஸ்டன்ட்டு, அது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கீப் ஆஸ் இட் இஸ். y² டிஃப்ரென்ஷியேஷன் 2y வரும். அப்புறம் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 வரும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இப்போ எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 எல்லாத்துலேயுமே கேன்சல். இந்த y1 கேன்சல், இங்கேயும் y1² ஒரு y1 கேன்சல், இந்த y1 கேன்சல். அப்போ மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ 1 - x² இன்ட்டு இங்கே எது மட்டும் இருக்கும்? y2 மட்டும் இருக்கும். y2 மைனஸ் x இன்ட்டு y1² ஒரு y1 போயிடுச்சு, x இன்ட்டு y1 இஸ் ஈக்குவல் டு a²y. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -a²y இந்த பக்கம் வந்துட்டா +a²y. அப்போ 1 - x² y2 minus xy1 a²y = 0. Hence proved. இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்.